வணக்கம் மாணவர்களே, ஏமிலேருந்து உங்கள் தரன். இந்த காணொலி எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், எங்கட மாவீரர்கள் எங்கள் தேசத்தோட பாடல் எடுத்துக்கொண்டு இந்த அசிங்கத்துக்கு வந்து இவர்கள் அந்த பாடலை வந்து பாடிக்கொண்டு முன்னுக்கு போராடினமே அவர்களை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். அதற்கு முதல் இந்த காணொலி ஒருக்கா பாருங்க. இது வந்து இவ்வளோ நாளும் சேர்ந்து வாழ்ந்துட்டு 3 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு அவள் வந்து பாலியல் தொழில் செய்கிறவன்னு சொல்லி இதன்றார். அதை பற்றி கதைப்போம். முதல்ல இதை கேளுங்க. நான் பாலியல் தொழிலாளியாடா நான் டேய் இன்னொரு வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியில இருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பாரு. பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு வந்து எங்க அக்கா வச்சு பெங்களூர்ல தவிச்சுட்டு கிடப்பேடா. நாசமா போடா, நீ நாசமா போடா. என்னோட கண்ணீரோட என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். இந்த வீடியோ அவ பெரிய எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வீடியோ வந்து உண்மையாகவே வந்து கண்கலங்க வைக்கும். ஏனென்றால் இந்த இதில் வந்து அவர் 3 வருஷம் ஒரு ஆளோட வந்து சேர்ந்து வாழ்ந்துருக்கிறார். அப்படியாண்டு இப்போ வந்து 3 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு பேந்து ஜெயலலிதாவோட காளிமுத்துண்ட பணத்துக்காண்டி சொத்துக்காண்டி கயல் வெளியே வந்து கையாளம் செய்கிறார் சீமா. சொத்துக்காண்டி அதோட விட்டாரா எங்களோட ஈழத்தமிழர் எங்களோட பிணத்துக்கு மேலே ஏறி நின்று எங்களோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு கொண்டு இலங்கைக்கு எங்களோட மாவீரர் பெற்றோருக்கு போக வேண்டிய நிதி யோசிப்பாருங்கள். இந்த இதில் இப்போவும் வந்து எங்களோட மாவீரர்கிட்ட பெற்றோர் வந்து அரிசி மூட்டையை வந்து வாங்குவினோம். அதை வந்து ஒரு கூட்டம் நடத்தி அதை வந்து வீடியோ போட்டு காட்டுவினோம். எங்களை போன்ற ஆக்களுக்கு வந்து அவமானமாக இருக்குது. எங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மாவீரர் பெற்றோருக்கும் நாங்கள் பார்க்குறதே வந்து எங்களோட சொந்த காசில் நர்சிங் நாங்கள் செய்கிறது சேவை, நர்ஸ் வேலை, நாங்கள் ஈழத்துக்கு செய்கிறது சேவை. இந்த எங்களோட மாவீரர் பெற்றோர் போராளிகள் குடும்பத்தை வந்து பார்க்குறது, படிக்க வைக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுண்டு தனியாக மாவீரர் குடும்பம் போராளி குடும்பத்தோடு நாங்கள் பயணிக்கிறோம். அதோட வந்து இந்த ஊடகம் மன்றதை வந்து சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த இவர்கள் பணத்துக்காண்டி பிழைப்பு நடத்துகிற இவர்களுக்கு வந்து சேவை என்றால் என்னென்று விளங்காது. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற உண்மையான தூய்மையான இன உணர்வின் காரணமாக வந்து நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். எங்களுக்கு இந்த ஏமலை வளர்ந்த எனக்கு வந்து இதை பற்றி செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இருக்கா? ஏன் நான் செய்து கொண்டிருக்கிறேன்? இன உணர்வு என்கிற எங்களோட ரத்தம் வந்து ஏமாற்றப்படும் போது வந்து எங்களோட மனம் வேதனைப்படுது. அப்படித்தான் மாவீர குடும்பம் அவர்களுக்கு இந்த அரிசி பொதியை வந்து கொடுத்து கொண்டு வீடியோ போடும்போது வந்து அவர்கள் இந்த கையெண்ண நிலையை பார்க்கும்போது வந்து எங்களுக்கு கொதிக்குது. ஆனால் ஒருத்தன் எங்களுக்காண்டி கதைக்கிறன்னு சொல்லிக்கொண்டு இந்தியா உலகத்துறையாலையும் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் வந்து உருவாக்கப்பட்ட ஒருத்தன் வந்து எங்களுக்காண்டி கதைக்கிறேன், எங்களுக்கு ஈழம் பெற்று தருவேன் என்றெல்லாம் போய் சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறான்? புழைக்கிறான். இந்த போலீஸ்காரன் வந்து கேட்டை துறக்கிறார். பின்னுக்கு ஜீப்புகள் சீமான் இல்லாத போதே வந்து 2 ஜீப் கோடிக்கணக்கான பெறுமதி. இப்போ சீமான் போன ஜீப் எவ்வளவு பெறுமதி, அதோட பின்னுக்கு போன படையாள பெறுமதி எவ்வளவு. அப்படி வந்து எங்களை வச்சு எங்களோட ரத்தத்தில் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இந்தியா உளவுத்துறையால் இறக்கப்பட்டவன். அங்கே இந்தியாவில் வந்து இவ்வளோ காசு, வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ காசு போகுது. ஏன் அங்கே வந்து ஒரு நடவடிக்கை மடுக்கையில் இந்தியா இந்த விஜயலட்சுமி கேஸ் கூட வந்து 2011 ஏதோ போடப்பட்ட கேஸ் என்ன இதுவரையும் அது வந்து இழுத்தடிக்கப்படுவதோடைய ஒரு முடிவும் வந்து அது கிடைக்கல. அதோட வந்து பாருங்கள், நாங்கள் வந்து சேவையாக செய்கிறோம் பிழைப்புக்காண்டி ஊடகம் நடத்துகிற தமிழ்நாட்டில் ஊடகம் நடத்துகிறார்கள் யார்? பின்புலம் பாருங்கள், சாராய இதுவரை கல்வி நிறுவனங்களை நடத்தி மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிறவங்களாம் ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஊடகங்கள் அவங்க வந்து சீமானுக்கு 24 மணி நேரம் வந்து பின்தொடர்றார்கள். ஜெயிலுக்கு போகிறதையும் வந்து ஒரு சாதனை மாதிரி ஒரு நல்ல வேலை செய்து ஏதாவது ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் பெற்றால் நாங்கள் வந்து அதை வந்து எங்களோட நாட்டுக்கு வந்து ஒரு பெருமையாக பார்க்கலாம். ஆனால் கேவலம் வேலையே வருது இல்லை அந்த வார்த்தையை. அப்படி வந்து ஒரு இப்படியான ஒரு காமக்கிருக்கனுக்கு வந்து அதை வந்து லைவ் போட்டு காட்டிக்கொண்டு இந்த இனம் போகுதென்றால் அது தமிழ்நாட்டு தமிழர் இந்த இதை வந்து 24 மணி நேரம் இந்த நியூஸை அங்கே போன நியூஸ் இங்கே போன பேட்டி மைக்க முன்னாடி கொண்டு பேட்டி எடுக்கிறார் என்றால் எந்த நிலைக்கு தமிழ்நாடு இருக்குன்றதை வந்து யோசிச்சு பாருங்க. எந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆள்ற ஆட்சியும் இருக்குது, முந்தைய ஆட்சியும் இருக்குது. எந்த நிலையில் தமிழ்நாடு இருக்கிறத பாருங்கள். அதே நிலை தான் இப்போ யாழ்ப்பாணத்திலையும் யூடியூபர்ஸ் அண்டு
இந்தியா இலங்கை உளவுத்துறையில் இறக்கப்பட்டவனுக்கு பின்னால் ஓடி திரிஞ்சுகளே. எப்படி வந்து ஒரு அச்சுராண்டவனுக்கு பின்னால் மைக்க நட்டி கொண்டு எங்களை யூடியூபர்ஸ் ஓடி திரிஞ்சாங்கன்னு பார்த்துறீங்களா? இந்த இந்தியாவில் நடக்கிற இதைத்தான் இலங்கையிலையும் கொண்டுடுறார்கள். இப்படியான ஒரு கேவலமான அரசியல் எங்களுக்கு தேவையா? அந்த இதில் வந்து இவர் வந்து 3 வருஷமாக அவரோட வந்து குடும்பம் நடத்தி இருக்கிறார். அதை ஓப்பனாகவே வந்து ஒப்புக்கொள்கிறார். ஆனால் 6 மாதம் வந்து இதன் கணக்கில் வந்து நல்ல வீக் தானே. 2008 2010 ஜெயில் வரையும் வந்து உருட்டி கொண்டு போய் அது 3 வருஷம் ஒரு ஆள் வந்து இதன்றதை வந்து இப்போ ஒப்புக்கொள்கிறார். இதுவரையும் வந்து மருத்துவர் வந்து யாருன்றே தெரியாத மருத்துவர் வந்து இப்போ ஒப்புக்கொள்கிறார். அதையும் பார்க்க இப்போ கூட வந்து மாதம் 50,000 ரூபா வந்து அனுப்பி கொண்டு இருக்கிறார். தன்னை மூவரை வச்சு கொண்டு இது மதுரை செல்வம் என்ற ஒருவர் வச்சு கொண்டு மாதம் 50,000 ரூபா அதையும் வந்து இப்போ ஒப்புக்கொண்டிருக்கார். 1 வருஷம் முதல் அதமும் இதில் வந்து அதை வெளியிட்டு இருந்த குரல் பதிவு வந்து வெளியிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து இப்போ ஓப்பனாகவே இப்போ வரையும் 50,000 ரூபா வந்து அவருக்கு விஜயலட்சுமி அனுப்பி கொண்டிருக்கிறார். என்னதுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்? அதோட வந்து அவள் வந்து ஒரு பாலியல் இதன்றன்னு சொல்ல அப்படி என்றால் இந்த இதுதான் அவள் போட்டிருக்கிறான். அதே ஒரு பொய்யனை அப்படின்ற ஒரு ஆளோட வந்து இவர் 3 வருஷம் இருந்தார் என்றால் அது அவள் வந்து தன்னை வந்து கல்யாணம் செய்கிறான்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டித்தான் அவரோட வாழ்ந்தாண்டு இதை வந்து அவள் சொல்கிறான். அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அவள் இப்படிப்பட்டவண்டு எங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா எங்களை அவள் தெரியாது. ஆனால் இவரை வந்து எங்களுக்கு வடிவாக தெரியும். எங்களை வச்சு எப்படி பிழைப்பு நடத்துகிறார், என்ன செய்கிறார், இந்தியா உளவுத்துறையால் வந்து இவர் ஏன் இறக்கப்பட்டார் என்ற விடயமெல்லாம் உங்களோட கடந்த காணொலியை போய் பாருங்கள். தெளிவாக வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கும் ஒரு நபரை வந்து உங்களோட புள்ளியலை வந்து இவருக்கு பின்னால் போய் வைக்கிறீங்களே. அதையும் பார்க்க ஒன்று மணி இதை பாருங்க இது எவ்வளவுக்கு இதை வந்து எங்களோட தேசர்களுக்கான பாடப்பட்ட பாடலை வந்து ஒரு அழுக்குக்கு, ஒரு அசிங்கத்துக்கு, ஒரு காமக்கிருக்கனுக்கு வந்து இவர்கள் பாடுகிறார்கள் என்றால் அவனுக்கு கட்சிக்கு பின்னால் என்ன கொள்கை இருக்குது? எல்லாம் கொள்ளை அடிக்கிற கொள்கை. எங்களோட இரத்தத்தை உறிஞ்சிற கொள்கையை வச்சு கொண்டு இவர்கள் வந்து பிழைப்பு நடத்துகிறார்கள் என்றால் இந்த பின்னால் நிற்கிற இது முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு பெண் இருக்கிற ஒரு இஸ்லாமிய புனித மதத்தில் வந்து ஒரு ஆள் வந்து அந்த மதத்தை சிம்பிளாக இதண்டு கொண்டு இந்த இதுக்கு பின்னால் போய் நிற்கிறாண்டால் இவரெல்லாம் எப்படிப்பட்ட மகள்? அதுவும் வந்து தவப்பன் எப்படிப்பட்டவர்? அவர் மீது வந்து ஒரு மரியாதை இருக்குது. அவன் மகள் என்று சொல்லிக்கொண்டு அப்படிவா வரும்போது அவன் தவப்பன் மீதும் வந்து இப்போ சந்தேகம் பெறுது. என்ன சீமானோட யாருன்னு இப்போ தெரிஞ்சபடியால் அவர் மீதும் சாகுல் அமித் அவர் மீதும் வந்து எங்களுக்கு இப்போ சந்தேகம் பெறுது. இந்த மகள் செய்கிற வேலையால் இப்படித்தான் வீரப்பெண்ட மகள் இந்த சீமான் வந்து அதில் ஜோக்கான வடியம். சீமான் வந்து முதல் நாள் பேட்டியில் வந்து மரங்கள் வெட்டுறவங்க எல்லாம் வந்து யோக்கியம் இந்த வழியால் வந்து முதலாளி மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கு மரங்கள் வெட்டி கொடுக்குற அந்த படத்தில் வந்து அப்படி காட்சி வருதுன்னா அதை வந்து இதில் மைக்கில் பேசுகிற பேட்டியில் பேசும்போது அடுத்த உடனே வந்து இது வீரப்பெண் நம்மால் ஓடி வருது. என்ன ஒரு நாடகம் ஆடிக்கு தானே. அது வந்து சீமான் வந்து அதில் நின்று கதைக்கும் போது அந்த அசிங்கமான போன இதில் வந்து அசிங்கமான அந்த வார்த்தையை வந்து அவர்களுக்கு சூழத்தான் சீமான் அந்த பத்திரிகையாளர் மாநாடே கொடுக்குதானே. அதில் வந்து அப்படியான ஒரு அசிங்கமான வார்த்தையில் உதிக்கும் போது பக்கத்துலேருந்து அவர் சிரிக்கிறாண்டா இவரெல்லாம் எப்படிப்பட்ட மனிதராண்டு நீங்களே ஜட்ஜ் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு மனச்சாட்சி ஒன்று இருக்குத்தானே. இதில் வந்து எங்களோட தேசத்தில் விட்ட ஒழுக்கம் என்ன? எங்களோட தேசத்தில் அவர் வந்து எப்படிப்பட்ட மனிதர்? அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட இதை வந்து எப்படியெல்லாம் அவர்கள் கொச்சப்படுத்துகிறாங்க. ஒழுக்கம் பண்ணால என்ன? பெண்களுக்கான விடுதலை, பெண்களுக்கு எப்படி மதிக்கணுமெண்டு ஒருத்தனுக்கு ஒருதி என்ற இதில் வந்து கோட்பாட்டில் ஒழுக்கத்தில் மிகவும் ஒழுக்கத்தில் சிறந்த எங்களோட தேசரோட நெறிப்படுத்த அந்த இதில் வந்து உதித்த அந்த வரிகளை வந்து அவருக்காண்டி உதித்த இந்த வரிகளை வந்து ஒரு கழிவுக்கு ஒரு இந்த அசிங்கத்துக்கு இவர்கள் வந்து பாட்டு பாடி இதன்றார்கள் என்றால் இவர்கள் யார் அவமதிக்கிறார்கள்? இப்படிப்பட்டவர்களை வந்து இவர்களுக்கான தண்டனை என்னவா இருக்கும்? எங்கட இதில் வந்து இவர்களுக்கான தண்டனை அப்படி இருக்கும். நான் கண்ணால் பார்த்தேன். கோண்டாவை சந்தியில் வச்சு ஒரு சகோதரனை வந்து இதண்ட கிணத்துக்குள்ள இதண்ட கொலை செய்துச்சுனா அதில் வந்து அவர் வந்து இயக்கத்துக்கு ஆதரவு தான் அவரும் இருந்து அசைப்பட்டவர். ஆனால் சகோதரர் வந்து இதென்ன அப்புறம் தங்கச்சிக்காரி இயக்கத்தில் இணைஞ்சு இயக்கத்தில் இந்த எங்கட கேஸ் போட்டு நீதி விசாரித்து
இவர்கள் குற்றவாளி என்று தெரிஞ்ச பிறகு வந்து கோண்டவ சந்தியில் வச்சு அவர்களுக்கு சூடு நடந்துச்சுது. அப்படிப்பட்ட பெண்களுக்காண்டி பெண்களுக்கு எவ்வளவு தூரம் எங்கள் தேசம் மதிப்பு கொடுத்திருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளி என்றால் எப்படி நீதி விசாரணை நடக்கும் ஒப்புக்கொண்டு அவர்களால் தீர்ப்பை வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எங்களோட தேசத்தில் குற்றம் செயல்களே இல்லாத ஒரு தேசமாக இருந்துச்சு. அவளத்துக்கு குற்றம் செய்தால் நீ தண்டிக்கப்படுவ, அது வந்து ஒழுக்க ரீதியாக நீதியான விசாரணையின் பின் உனக்கு தண்டனை நடக்குமான்னு இருந்த ஒரு தேசத்தில் வந்து அந்த தேசத்தில் வந்து எப்படி இவங்க கொச்சப்படுத்துகிறாங்க, எப்படி இவங்க கேவலப்படுத்துகிறாங்க, இவங்க எங்களோட வாரிசுன்னு சொல்லிக்கொண்டு எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, எப்படி இலங்கைக்கு போக வேண்டியது எங்களோட மாறு செல்வங்களுக்கு போக வேண்டிய அந்த குடும்பத்துக்கு போக வேண்டிய இதை வந்து எப்படி உறிஞ்சி வாழ்கிறாங்க, எப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்க மட்டுமா இவங்களுக்கு பின்னால் வக்காலத்து வாங்கி கொண்டு இருக்கிறாங்களே இந்த அயோக்கியங்கள் இங்கே வெளிநாட்டில் இருந்து கொண்டு இதே பிழைப்பை செய்கிறாங்களே முன் உதாரணமாக. இப்படி ஒருத்தனை வந்து முன்னுதாரணம் வச்சுக்கொண்டு அவங்களும் பிழைச்சி கொண்டு இருக்கிறாங்களே. அப்போ நீங்கள் எங்கே பிழைப்பட்டுருக்கீங்க? சீமானண்டவனை வளர விட்டது இப்படியான அயோக்கியர் பின்னுக்கு போய் நின்னீங்க என்றால் ஒன்னம் கணக்கு அயோக்கியர்களை தான் நீங்கள் பெறுவீர்கள். எங்களோட தேசத்தில் உண்மையாக வந்து எங்களோட தேசத்தில் வந்து நீங்கள் உதாரணம் எடுத்தீங்க என்றால் என்ன போன்ற புள்ளிகளை வந்து வெளியால் வருவார்கள். ஆனால் சீமான் போன்ற அயோக்கியங்களை வந்து முன்னுதாரணமாக கொண்டு வந்தீங்க என்றால் சீமானை போன்ற அயோக்கியங்கள்லாம் பின்னால் வருவார்கள். அதுன்ற சாட்சி தான் வெளிநாட்டில் வந்து இதை வச்சுக்கொண்டு புழைக்கிறார்கள், சீமானுக்கு பின்னால் நின்று புழைக்கிறார்கள். இப்போ வந்து தாய்மாரே சகோதரிமார்களே உங்கள்கிட்ட பிள்ளைமார் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட அசிங்கத்துக்கு பின்னால் போகிற உங்களோட அப்பா அம்மாமார் உங்களோட அப்பாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? இன்றைய பார்க்குறேன் ஒரு நகைக்கடை, கனடாவில் நகைக்கடையில் வந்து மிக்சிங் இருக்காண்டு, அதில் வந்து எல்லாம் மிக்சிங்காக வந்து உண்மையான குவாலிட்டியில் மிக்சிங் அண்டு பத்திராளரை கூட்டி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து அவர் வந்து சீமானோட போய் நின்று அங்கே நின்று சாட்டு திரும்ப சீமானோட நின்று படம் எடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னு இதில் வந்து கேள்வி வந்து இவர்களோட நகைக்கடையில் வந்து நீங்கள் எப்படி நகை வாங்குறீங்க? ஒரு போலிக்கு பின்னால் ஒரு அயோக்கியனுக்கு பின்னால் இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாருண்டா முதல்ல வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியதே இவர்களோட நகையைத்தான். ஏண்டா இப்படிப்பட்டவர்கள்லாம் போலியானவர்கள். போலியானவர்கள் வந்து இவர்கள் முதல் செக் பண்ண வேண்டிய நகை இதுகளை வந்து இவர்களோட கடை தான். இதில் தான் உங்களை ஏமாற்றி எப்படியெல்லாம் மக்கள் பிழைக்கணும்ன்றது நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. சீமானுக்கு பின்னால் யாரெல்லாம் நிற்கணுமோ அவர்கள் எல்லாம் எப்படியான விடியமன்றது எல்லாம் வந்து எங்களுக்கு பின்னால் கேட்கணும். எங்களுக்கு பின்னால் யார் இருக்க மாட்டேன், எங்களுக்கு பின்னால் மாவீரர்களோட சக்தி இருக்குது, இயற்கையான சக்தி இருக்கிறபடியத்தான் நாங்கள் 6 வருஷமாக சொன்ன விடியங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு உண்மையண்டு ஆதாரத்தோட உங்களோட கண் முன்னால் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் வந்து இப்போ ஆதாரத்தோட வந்துருக்கு. இன்றைக்கு கூட வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பெரியார் வந்து சொன்னாராம் இந்த லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கணுமெண்டு. என்ஜாய் பண்ணி அப்படின்னா அவரே ஒப்புக்கொள்றாரு. அப்படியான ஒரு கலாச்சாரத்தை ஒரு அசிங்கத்தை வந்து சீமான் வந்து தன் வாயால் சொல்கிறான்னு பாருங்க. பெரியார் வந்து கடைசி வரையும் அந்த ரீதியில் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனால் சீமான் என்றவர் வந்து எப்படி விளங்கி கொண்டு எப்படி வந்து ஒரு லைஃப் வந்து வாழ்கிறாருன்னு பாருங்க. என்ஜாய் பண்ணி கொண்டு வாழணுமா? இது இப்படிப்பட்ட ஒரு தலைவனை வந்து இப்படி ஒரு தலைவன் ஒரு கழிவை ஒரு அசிங்கத்தை ஒரு குவத்து சாக்கடைய நீங்கள் வந்து தலைவன் அண்டு இதன்னு கொண்டு போய் திரிறீங்களே. இப்போ வந்து இந்த கொமெண்ட்டுகளை சில இதில் எல்லாத்தையும் முடியல சில இதில் விட்டுருக்கணும் கொமெண்டில். அதை பார்த்தாலே இவங்க வந்து எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்கள். இதில் வந்து இப்போ வந்து விஜயலட்சுமி வந்து இவர்களும் சீமான போல இவர்களும் வந்து கொமெண்ட் எழுதுகிறார்கள். அப்படின்னு எந்த இதில் வந்து உங்களோட அண்ணா வந்து 3 வருஷம் இருந்து அதோட வந்து இது வந்து விரும்பி இதென்றால் இதன்று சொல்கிறீங்க. விபச்சார விடுதியிலையும் வந்து அங்கேயும் போய் இதன்றவர்களும் வந்து இதன்னே இல்லை, அங்கேயும் போய் வந்து அவர்கள் காசு கொடுத்து அது போகிறார்கள். அப்படின்னு அவர்கள் வந்து ஜோக்கியர்களா? ஒரு மனைவி வச்சு கொண்டு விபச்சார விடுதிக்கு போய் இதன்றவர்கள் எல்லாம் ஜோக்கியர்களா? இங்கே வந்து அது வந்து லெகாலாக தான் நடக்குது. வெளிநாடுகளில் வந்து அது லெகால் இந்த நார்மலாக தான் நடக்குது. அது வந்து சட்ட ரீதியாக வந்து அதுக்கு தடை இல்லை. ஆனால் வந்து அங்கே போகிறாக்களை வந்து இந்த மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? ஒரு இது இருக்கல்ல, ஒரு சமூகத்தில் வந்து நோமன்ற ஒரு விடயம் இருக்கல்ல, ஒரு கட்டுப்பாடுன்ற ஒரு விடயம் இருக்கல்ல, ஒரு ஒழுக்கம்ன்ற ஒரு விடயம் இருக்கல்ல. அப்படி என்றால் ஒரு கழிவை ஒரு அசிங்கத்தை நீங்கள் இவ்வளவு காலம் வந்து தலைவரை வைத்து பயணிச்சிருக்கிறீங்கள் என்றால் அதோட நீங்கள் கேட்குறீங்க இந்த உலகத்தில் வந்து உத்தமர்கள் யார் இருக்கணுமாண்டு. என்னை போல ஒன்றும் சில பேர் கட்டாயம் இருப்பினோம். எங்களுக்கு 35 வயது தாண்டி வந்து இதுவரையும் ஒரு பெண் வாடை இது இல்லாமல் இதுவரையும் நாங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்? எங்களோட தேசத்தை வளர்ப்பு அப்படி அந்த ரீதியில் வந்து குடி இல்லை, சிகரெட் இல்லை, இப்படி வந்து ஒழுக்கமாக இந்த எங்களை சுற்றி அனைத்து அசிங்கங்களும் ஏமலை வளர எங்களுக்கு சுற்றி வந்து
அனைத்து அசிங்கங்கள் இருந்தாலும் வந்து நாங்கள் நேர்மையாகவும் சரியாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், அதுவும் சேவை ரீதியில் முதியோர்களை வந்து பராமரிக்கிறது, நாங்கள் படித்த படிப்புக்கு வந்து நாங்கள் இந்த வேலை செய்ய தேவையே இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து அது விருப்பமாக இருக்குது, எங்களுக்கு வந்து அது ஒரு சேவையாக நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு வந்து அது இஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் இந்த தொழிலை நாங்கள் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட தப்புகளை மறைக்கிறதுக்காண்டி நீங்கள் அசிங்கங்களாக இருக்கிறபடியத்தான் இந்த அசிங்கத்துக்கு பின்னால் போய் நீங்கள் இருக்கிறீங்கள். அந்த அசிங்கத்துக்காண்டி கொமெண்டும் எழுதி கொண்டு இருக்கிறீங்கள். இதில் வந்து பெற்றோராக நீங்களும் மனைவிமாரான நீங்களும் சீமானண்ட அசிங்கத்துக்கு பின்னால் இருக்கிற உங்களோட கணவர் மேர் வடிவை போய் செக் பண்ணுங்கள், கவனமாக இருங்கள். இவங்கள் வந்து உங்களோட முதலை வந்து குத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அசிங்கங்களை பெற்றதுக்கும் இப்படிப்பட்ட அசிங்கங்களை வாழ்றதுக்கும் வெக்கி தலகுனியுங்கள், திருத்துங்கள். எவ்வளோ முடியுமோ திருத்தி பழகுங்கள், திருத்தி வாழ இதனுங்கள். அல்லது எங்களோட கலாச்சாரமும் அசிங்கமாக போயிடும், அலங்கோலமாக போயிடும். இப்படிப்பட்டவங்களை வந்து நீங்கள் தலைமையேற்று போனீங்கள் என்றால் எங்களோட அடுத்த தலைமுறை, எங்களோட வருங்காலங்கள் இப்போவே அசிங்கமாக போயிட்டுது. தமிழை இதில் வந்து ஒரு உதாரணம், இவர் வந்து உண்மையாக தமிழை வளர்க்குறென்றால் எங்களோட அடுத்த சமுதாயம் தமிழ் பெற்றோட இருக்கும். கிளீன் ஸ்ரீலங்கா ஈழத்தில் வந்திருக்காது. மாறா வந்து தமிழை அழிக்கிற வேலையும் தமிழை உருவாக்குறேன்னு சொல்லிக்கொண்டு தமிழை அழிக்கிற வேலையில் வந்து தீவிரமாக செய்கிறவர்கள் இவர்கள். முகமூடி போட்டுக்கொண்டு நல்ல ஒரு வேஷத்தில் வந்து தமிழுக்காண்டி கதைக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு தமிழை அழிக்கிற வேலையை, இந்த இனவாத தீண்டி இதன் அழிக்கிற வேலையை தான். எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாட்டு மொழியாளர்கள் மீது வந்து பெருமையாக இருக்குது. ஏன் பெருமையாக இருக்குன்றால், அவர்கள் 300 வருஷம் 400 வருஷத்துக்கு பிறகும் கூட வந்து வீட்டில் அவர்களோட சொந்த மொழியை கதைக்கிறார்கள். ஆனால் எங்கடைய வெளிநாட்டு வாழ்கிற எங்கடையில் வந்து 10 வருஷத்துக்குள்ளேயே எங்கட மொழியை மறந்து வெளிநாட்டு மொழியை வந்து வீட்டில் கதைக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் தங்கட மொழியை கதைக்கிறார்கள் வந்து மானத்தோடு இருக்கிறார்கள். இங்கே வந்து 10 வருஷத்துக்குள்ளேயே எங்கட மொழியை மறந்து மாட்டு மொழியை கதைச்சு கொண்டு அசிங்கமாக இங்கே வாழ்கிறார்கள். எங்கே தவறு உங்களுக்கு விளங்குதா? இந்த இதில் வந்து உண்மையாக தமிழ் தேசத்தை நேசிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட கழிவுகளுக்கு பின்னால் போக மாட்டார்கள். இதோட வந்து முக்கியமான ஒரு விடயம், சீமான் வந்து கதைக்கிற விடயங்களே வந்து டிஎங்கேன்ற வாயில் வர்ற இதான் வருது. டிஎங்கே பின்னால் தான் போய் ஒழிகிறார். டிஎங்கே என்ன உத்தமரான கட்சியை, ஏடிங்க என்ன உத்தமரான கட்சியை, பிஜேபி என்ன நல்ல கட்சியா, காங்கிரஸ் என்ன நல்ல கட்சியா, எல்லாம் அயோக்கியர்கள். தமிழ்நாடு வந்து இப்படி இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே, தமிழ்நாடு வந்து மக்கள் வந்து இப்படி அலங்கோலமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஆட்சி செய்கிறவர்கள். இந்த ஆட்சி செய்கிறவர்கள் ஒழுங்காக இருந்தால் மக்கள் ஒழுங்காக இருப்பார்கள். ஆட்சி செய்கிறவர்கள் ஊத்தியாக இருந்தால் மக்கள் இப்படித்தான் ஊத்தியாக இருப்பார்கள் என்ற உதாரணம் தான் சீமான் வடிவா விளங்கிக் கொள்ளுங்கள். நல்ல தலைவர்கள் இருந்தால் மக்களும் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள். எங்கள் தேசத்துக்குள்ள வந்து மக்கள் ஒழுக்கமாக இருந்தார்கள், இனத்துக்காண்டி போராடினார்கள், ஒரு தியாக மனப்பான்மையில் இருந்தார்கள். தெளிவான தியாகம், அன்ன பூவதி அம்மான தியாகங்கள். ஆனால் இப்போ வந்து நடக்கிறதெல்லாம் அரசியல் நாடகங்களும் எங்களோட இனத்தை விற்கிற வேலையிலும் வடிவா புரிஞ்சு கொண்டு செயலாற்றுங்கள். ஒன்று ஒரு காணொலியில் சந்திப்போம்.